ஹலோ மக்களே, சூப்பரு, செம்ம. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு செம்ம வீடியோ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் பாடிக்கிட்டு இருக்காரு, காவேரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம. பின்னாடி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது காவேரி. விஜய் செம்மையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, நல்ல நல்ல பாட்டாக பாடுறாரு. அதை காவேரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க, யாருன்னு சொல்லி தெரியல. செம்ம. இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ தாங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. காலையிலேருந்து நேற்று ப்ரொமோ வராதுக்கு அதுக்கும் இன்னைக்கு காலையில் வந்த நாடகத்துக்கு அதுக்கும் அப்பா ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டு அப்போ இருந்து கொஞ்சம் மன வலியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படி தான் அது. இந்த வீடியோ வச்சே நம்ம இன்றைக்கி ஒரு வழியாக நிம்மதி ஆகிக்கலாம். பயங்கரமாக இருக்குங்க வீடியோ, செம்ம சூப்பர். விஜய் செம்ம சூப்பராக இருக்கார். பயங்கர ஹேர் ஸ்டைலு, பயங்கர ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கொஞ்ச நாளாகவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட கட்டம் போட்ட சட்டை அந்த மாதிரி போட்டுட்ருப்பார். இப்போ சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் இது சீரியலில் சொல்கிறேன் நான், சீரியலில் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தார். இப்போ சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் செம்ம விஜய், சூப்பர் விஜய், பயங்கரமாக பாடுறீங்க, செம்ம கலக்குறீங்க. காவேரி பின்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா காவேரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அடுத்த நாள் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஓடிட்டு இருந்தது. நிஜமாவே காலையிலேருந்து விஜய் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரே அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நிம்மதி. சூப்பர். 2 பேரும் ஒரே காரில் போகிறீங்க, 2 பேருமே ஒருத்தர் பாடுறீங்க, ஒருத்தர் வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படிங்கிறது செம்ம. அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். இன்னும் 2 பேரும் ஒன்றா போகிறீங்க. ஆனால் அவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எப்போ வரும் அந்த சீனெல்லாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்குது. நீ போய் நேரில் போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க, போய் சமாதானப்படுத்திட்டீங்களா அப்படிங்கிறது